Good morning. Today we are going to discuss about Hermitian operator and unitary operator. இப்போ இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா the very very important operator அப்படிங்கிறதுல ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர் அண்ட் யூனிட்டரி ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது எப்படி டினோட் பண்ணுவோம்னா ஏ கேப், யூனிட்டரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது யூ கேப். இப்போ ஏ கேப் அப்படின்னு சொல்லும்போது ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர், யூ கேப் அப்படின்னு சொல்லும்போது யூனிட்டரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத டினோட் பண்ணுவோம் அப்படின்னு என்ன செய்வோம், டினோட் பண்ணுவோம். இப்போ என்னது மேத்தமெட்டிக்கல் சிம்பிள் ஃபார் ஏ கேப் ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர், யூ கேப் மீன்ஸ் யூனிட்டரி ஆப்ரேட்டர். இப்போ இந்த ரெண்டு இம்பார்ட்டண்ட் ஆப்ரேட்டருமே இதுக்குள்ள ஜென்ரல் பாயிண்ட்னா என்னது சேமாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஹெர்மிசியன் அண்ட் யூனிட்டரி ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ஒபே தி ஐகன் வேல்யூஸ். இந்த ரெண்டு ஆப்ரேட்டருமே ஐகன் வேல்யூஸ் அப்படிங்கிறத என்ன செய்யும், ஒபே பண்ணும், ஒபே தி ஐகன் வேல்யூஸ். இப்போ ஐகன் வேல்யூஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுல நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் அண்டு ஐகன் ஈக்குவேஷன்ஸில் ஐகன் வேல்யூஸ்னால் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபங்க்ஷனை ஆப்ரேட்டர் வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன செய்யும், இன்னொரு ஃபங்க்ஷனாக விச் டிரான்ஸ்ஃபார்ம் டு அனதர் ஃபங்க்ஷனாக என்ன செய்யும், கன்வெர்ட் ஆகும். அந்த அனதர் ஒன் ஃபங்க்ஷனுமே சேம் ஃபங்க்ஷனாக இருக்கும். நம்ம எந்த ஃபங்க்ஷனை ஆப்ரேட் பண்ணமோ அதுலேருந்து வரக்கூடிய அந்த ரிசல்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுமே சேம் ஃபங்க்ஷனாக இருக்கும். நம்ம அதை என்ன சொல்லுவோம், ஐகன் ஃபங்க்ஷன். இந்த ஐகன் ஃபங்க்ஷனை ஒட்டி வரக்கூடிய அந்த வேல்யூவை நம்ம என்ன செய்வோம், ஐகன் வேல்யூ. அப்போ அந்த ஐகன் வேல்யூ அப்படிங்கிறத இந்த ஹெர்மிசியன் ஆப்ரேட்டரும் யூனிட்டரி ஆப்ரேட்டரும் ஒபே பண்ணும். there is another, there are two type of operators are obey the eigen values அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஏ அப்படின்னு சொல்லுவோம், என்ன செய்வோம், லாம்டா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து இந்த ரெண்டு ஆப்ரேட்டர் இருக்குல்ல, இந்த ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர் அண்ட் யூனிட்டரி ஆப்ரேட்டர்ஸ் என்னது, there are என்னது லீனியர் ஆப்ரேட்டர்ஸ். இந்த ரெண்டு ஆப்ரேட்டரை நம்ம எப்படி சொல்லுவோம்னா லீனியர் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். இப்போ லீனியர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும். இப்போ எப்படின்னா லீனியர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஏ கேப் அண்டு பி கேப் தென் என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் தென் ஈக்குவல் டு ஏ கேப் என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் தென் ப்ளஸ் பி கேப் எஃப் ஆஃப் எக்ஸ் தென் என்னது தேரார். இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே என்னது தேரார் என்னது ஈக்குவலாக இருக்கும். அப்படி ஈக்குவலாக இருக்கும்போது அதை நம்ம என்ன சொல்லுவோம், லீனியர் ஆப்ரேட்டர். அப்போ இந்த இடத்துல ஹெர்மிசியன் அண்ட் யூனிட்டரி ஆப்ரேட்டர்ஸா லீனியர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து ரெண்டுமே என்னது பிசிக்கலி அப்சர்வபிள் குவான்டிட்டி ஏன்னா தன் ஐகன் வேல்யூஸ் ஆர் என்னது ரியல் நம்பர் அப்படிங்கிறதுனால. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா இந்த ரெண்டு இதில் ஃபர்ஸ்ட் ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர் பாருங்க என்னது ஏ கேப். அப்போ அந்த ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது என்னது ஒபே திஸ் கண்டிஷன். என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன செய்யணும், ஒபே பண்ணாதான் ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லும்போது இன்டெக்ரல் psi1 ஸ்டார் இன்ட்டு ஏ கேப் psi2 இன்ட்டு என்னது டோ டவ் என்ன செய்வோம், டோ டி அப்படின்னு சொல்லுவோம், டோ டவ் தென் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ கேப் psi1 ஸ்டார் இன்ட்டு psi2 டோ டவ் தென் ஈக்குவேஷன் 1. அப்போ ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரூல் என்னது, இந்த ரூலை வந்து என்ன செய்யணும், ஒபே பண்ணணும். இப்போ இந்த ரூலுக்கு பேர் இன்னொரு பேர் என்னதுன்னா டேன் ஓவர் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். டேன் ஓவர் ரூல் அது என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் என்னது வேற ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் என்னது டேன் ஓவர் ரூல் அப்படிங்கிறத சொல்லுவோம். இதில் பார்த்தோம்னா ஏ கேப் அப்படிங்கிறது என்னது ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர். தேர் ஆர் டூ வேவ் ஃபங்க்ஷன்ஸ் psi1 அண்டு psi2 ரெண்டு வேவ் ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த இதில் psi1 இதில் ஏ கேப் psi2 இதில் வந்து இந்த ஆப்ரேட்டர் ஏ கேப் வந்து என்ன செய்யுது, இதை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் இதை பெர்ஃபார்ம் பண்ணுது. என்னது இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லும்போது ஓவரால் என்டையர் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய என்னது டவ் அப்படிங்கிறது என்னது ஸ்மால் வால்யூம். அப்போ நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இன்டர்பிரேஷன் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் சை அப்படிங்கிறத மேக்ஸ் பான் அப்படிங்கிறத நினைஞ்சிருப்பாரு, அந்த டெரிவேஷனை கொடுத்துருப்பாரு. அந்த இன்டர்பிரேஷன் அப்படின்னு சொல்லும்போது சை மாடல்ஸ் ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த சை மாடல்ஸ் ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது ஃபைண்டிங் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கிறத பார்த்துப்போம். அதாவது என்னன்னா எந்த இடத்துல பர்டிகுலர் ஸ்டேட்ல பர்டிகுலர் டயத்தில் அந்த பார்ட்டிகிள் வந்து இந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்போம்.
ப்ரீவியஸ் கிளாஸில். அப்போ அந்த வேவ் பாக்கெட் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யும், அந்த எலக்ட்ரான் வந்து அந்த மூவ் ஆகி வரும்போது பண்டல்ஸ் ஆஃப் எனர்ஜியாக வரும்போது அதோட வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், சையா ஆர் டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆர் அப்படின்னு சொல்லும்போது என்னது பொசிஷன் கோஆர்டினேட்ஸ், டி அப்படின்னு சொல்லும்போது என்னது அந்த டயத்தில் அப்படின்ற மாதிரி எழுதிக்குவோம். ப்ரீவியஸ் கிளாஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனை ஒபே பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதில் நம்ம என்ன சொல்கிறோம், டேர்ன் ஓவர் ரூல். நம்ம டேர்ன் ஓவர் ரூல் அப்படின்னு சொல்லும்போது இந்த என்னது லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்னது வேற என்னது ஈக்குவல் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு பார்த்தோம்னா then a cap psi equal to a small a dot psi. அப்போ இந்த ஸ்மால் a அப்படிங்கிறது என்னதுன்னா ஐகன் வேல்யூஸ். இப்போ ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர் வந்து எதை ஒபே பண்ணுதுன்னா ஐகன் வேல்யூஸ் என்ன செய்து ஒபே பண்ணுது. தென் ஐகன் வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் என்னது ரியல் நம்பர். a cap மீன்ஸ் என்னது ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர். தென் psi equal to a dot psi. then equation 2. இப்போ இந்த equation 2 அப்படின்னு சொல்லும்போது the ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர் இஸ் லீனியர் அண்ட் has real ஐகன் வேல்யூஸ். அப்போ என்னது இந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து என்னது ஐகன் ஃபங்க்ஷன் தென் ஐகன் வேல்யூ a cap அப்படின்னு சொல்லும்போது என்னது ஐகன் ஆப்ரேட்டர். தட் இஸ் என்னது ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ ஈக்குவேஷன் 1 ஓகே, ஈக்குவேஷன் 2 ஓகே. அடுத்து என்ன செய்யணும்னா ஈக்குவேஷன் 2 வந்து நம்ம என்ன செய்யணும்னா மல்டிப்ளையிங் போத் சைட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் 2 வித் psi star அண்ட் இன்டகிரேஷன் ஓவர் ஆல் தி ஸ்பேஸ். இந்த ஈக்குவேஷன் 2 வந்து என்ன செய்யறோம்னா psi star வச்சு என்ன செய்யறோம், நம்ம மல்டிபிள் பண்றோம். அப்ப psi star அப்படின்னு சொல்லும்போது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வேவ் ஃபங்க்ஷன்ஸ், காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வேவ் ஃபங்க்ஷன். psi star அப்படின்னு சொல்லும்போது psiயோட psi star அப்படின்னு சொல்லும்போது psi அப்படின்னு சொல்லும்போது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட், இது வந்து என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பர். psi அப்படின்னு சொல்லும்போது காம்ப்ளெக்ஸ் வேவ் ஃபங்க்ஷன், psi star அப்படின்னு சொல்லும்போது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வேவ் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ இந்த ஈக்குவேஷன் 2 இந்த psi காம்ப்ளெக்ஸ் நம்பரை காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் நம்பரால் என்ன செய்யறோம், மல்டிபிள் பண்ணி இன்டகிரல் பண்ண போகிறோம். அது வந்து எப்படி பார்த்தோம்னா இந்த இன்டகிரல். இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன செய்யறோம், psi ஸ்டாரால ரெண்டு சைடுமே மல்டிபிள் பண்ணி இன்டகிரேஷன் பண்ணுறோம். அப்போ இன்டகிரல் psi ஸ்டார் இன்ட்டு a கேப் psi டோ டவ் தென் ஈக்குவல் டு a வந்து என்னது கான்ஸ்டன்ட்னால வெளியே வந்துடுது. தென் a இன்டகிரல் psi ஸ்டார் psi டோ டவ் தென் ஈக்குவேஷன் 3. இப்போ ஈக்குவேஷன் 2 நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ரெண்டு சைடுமே காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணி என்ன செய்யறோம், ஓவரால் என்டையர் ஸ்பேஸை இன்டகிரேஷன் பண்ணியிருக்கோம். தென் அதான் இந்த ஈக்குவேஷன் 3. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் 2 நம்ம என்ன செய்ய போறோம், காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டாக மாற்ற போகிறோம். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஈக்குவேஷனை என்ன செய்ய போகிறோம், நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரை காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் நம்பராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் 2 என்ன பண்ணுறோம்னா டேக்கிங் the complex conjugate of the every quantity in equation 2. இதில் இருக்கக்கூடிய எல்லா குவான்டிட்டியும், அதாவது ஐகன் ஃபங்க்ஷன், ஐகன் வேல்யூ, தென் என்னது ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம், காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டிவ் வேல்யூவாக மாற்ற போகிறோம். அப்போ என்ன செய்யறோம்னா a ஸ்டார் psi ஸ்டார் தென் ஈக்குவல் டு a ஸ்டார் இன்ட்டு psi ஸ்டார் தென் ஈக்குவேஷன் 4. தட் இஸ் another ஈக்குவேஷன் 4 ஃபார் another காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டிவ் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் another ஐகன் வேல்யூஸ் அண்ட் என்னது ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர்ஸ். இது வந்து ஈக்குவேஷன் 4. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஈக்குவேஷன் 4 தென் ஈக்குவேஷன் 4 மல்டிப்ளையிங் போத் சைட்ஸ் வித் psi அண்ட் இன்டகிரேஷன். இப்போ ஈக்குவேஷன் 2 வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் நம்பரால மல்டிபிள் பண்ணி என்ன செய்யறோம், ஓவரால் என்டையர் ஸ்பேஸ் இன்டகிரேஷன் பண்ணோம். இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணோம்னா ஈக்குவேஷன் 4 சையால மல்டிப்ளை பண்றோம். ரெண்டு சைடுமே லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடுல சையால மல்டிப்ளை பண்ணி என்ன செய்யறோம், இன்டகிரேஷன் பண்றோம். நம்ம எப்படி பண்றோம்னா இன்டகிரேஷன் psi இன்ட்டு a cap ஸ்டார் psi ஸ்டார் டோ டவ் ஈக்குவல் டு a ஸ்டார் இன்டகிரேஷன் psi ஸ்டார் psi டோ டவ் தென் ஈக்குவேஷன் 5. இப்போ நம்ம ஈக்குவேஷன் 3 அண்ட் ஈக்குவேஷன் 5ல பார்க்குறோம். ஈக்குவேஷன் 3ல என்னது, then left hand side of the equation 3 and 5 are equal. இப்போ இந்த equation 3ல இந்த டேர்மும் then equation 5ல இந்த டேர்மும் இப்போ ரெண்டுமே என்னது there are equal. அப்போ எப்படி எழுதுறோம்னா ஃபர்ஸ்ட் a integral psi star psi to tau equal to a star integral psi star psi to tau. there are என்னது equal. இந்த equation 3 and equation 5ல என்னது இருக்கக்கூடிய இந்த டேர்ம் வந்து என்னது ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், தென் அக்கார்டிங் டு ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர்ஸ். தென் ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் என்னது ஐகன், என்னது ரியல் ஐகன் வேல்யூஸ். தென் ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்டார். அப்போ ஏ அப்படிங்கிற அந்த ஐகன் வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, அவரோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டுக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டிவ் ஐகன் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது.
தென் என்னது தட் இஸ் ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர். தென் ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர் ஆர் என்னது பிசிக்கலி அக்செப்டபுள் ஆர் மெஷரபிள் குவான்டிட்டி அப்படிங்கிறத என்ன செய்யறோம், இந்த ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர் ஏ கேப் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து சேம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்னது இந்த சேம் டெரிவேஷன் தான், சேம் என்னது அந்த டேர்ம்ஸ் தான் எதுக்கு வருது, யூனிட்டரி ஆப்ரேட்டர்ஸ் யூ கேஃப்க்கு வருது. இப்போ யூனிட்டரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா டேன் ஓவர் ரூல் அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் இங்கே என்னது ஈக்குவலாக இருக்குது. தட் இஸ் என்னது டேன் ஓவர் ரூல் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இன்டகிரேஷன் psi 1 ஸ்டார் யூ கேப் இன்வர்ஸ் psi 2 tau tau equal to integral psi 2 u cap star psi 1 star tau tau. இது வந்து என்னது ஈக்குவேஷன் 1. தட் இஸ் என்னது இந்த ரூலை ஒபே பண்ணாதான் அது வந்து என்னது யூனிட்டரி ஆப்ரேட்டர். இப்போ யூனிட்டரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்னது தட் இஸ் என்னது லீனியர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத பார்க்குறோம். யூனிட்டரி ஆப்ரேட்டருமே லீனியர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ psi அண்ட் psi 1 psi 2 ஆர் என்னது டூ டிஃபரண்ட் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் என்னது வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஸ்டார் அப்படின்னு சொல்லும்போது என்னது psi அப்படின்னு சொல்லும்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர், psi ஸ்டார் அப்படின்னு சொல்லும்போது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வேவ் ஃபங்க்ஷன், psi அப்படின்னு சொல்லும்போது காம்ப்ளெக்ஸ் வேவ் ஃபங்க்ஷன், psi ஸ்டார் அப்படின்னு சொல்லும்போது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வேவ் ஃபங்க்ஷன். அதே மாதிரிங்க யூ கேப் அப்படின்னு சொல்லும்போது யூனிட்டரி ஆப்ரேட்டர், தென் அதோட இன்வர்ஸ் தான் என்னது யூ கேப் இன்வர்ஸ் -1 அப்படின்னு சொல்லுவோம். யூ கேப் -1 என்னது இன்வர்ஸ் -1 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தேர் ஆர் யூ கேப் -1 யூ கேப் ஈக்குவல் டு யூ கேப் -1. அப்போ இது ரெண்டுமே என்னது சேம் அப்படிங்கிறப்பா. அடுத்து ஈக்குவேஷன் 2ல பார்த்தோம்னா ஆப்ரேட்டர் இன்டு ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ஐகன் வேல்யூ லாம்டா இன்டு தட் இஸ் என்னது ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன்ஸ். அந்த ஈக்குவேஷன் 2 அப்படின்னு சொல்லும்போது ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன்ல தென் யூனிட்டரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ தான் என்னது லாம்டா அப்படிங்கிறது ஐகன் வேல்யூ. இப்போ நமக்கு தெரியும் இந்த யூ கேப்போட இன்வர்ஸ் தான் யூ கேப், என்னது யூ கேப்போட இன்வர்ஸ் ஆஃப் யூ கேப் -1 அப்படிங்கிறது. தென் வேவ் ஃபங்க்ஷன் தென் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கு, வேவ் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது லாம்டா டாட் யூ கேப் இன்வர்ஸ் psi அப்படிங்கிறத என்ன செய்யணும் பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷனை நம்ம மறுபடியும் என்ன செய்யலாம் ரீரைட் பண்ணும்போது யூ கேப் இன்வர்ஸ் psi ஈக்குவல் டு லாம்டா இன்வர்ஸ், அதாவது ஐகன் வேல்யூவோட இன்வர்ஸ் லாம்டா இன்வர்ஸ் டாட் psi தான் ஈக்குவேஷன் 3. இப்போ என்னது ஈக்குவேஷன் 3. அப்போ லாம்டா ஈக்குவல் டு லாம்டா இன்வர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். லாம்டா ஈக்குவல் டு லாம்டா இன்வர்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும் பார்க்குறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் 3 நம்ம என்ன செய்யறோம்னா மல்டிப்ளையிங் போத் சைட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் 3 வித் psi ஸ்டார் அண்டு ஓவரால் பேஸ் இன்டகிரேஷன் பண்ணுறோம். அப்போ ஈக்குவேஷன் 3 என்ன செய்யறோம் psi ஸ்டார் ஓட ரெண்டு சைடுமே என்ன செய்யறோம் மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தோம்னா இன்டகிரேஷன் psi ஸ்டார் யூ என்னது யூ கேப் இன்வர்ஸ் psi tau tau ஈக்குவல் டு இந்த சைடில் என்னது இது கான்ஸ்டன்ட்னால வெளியே எடுக்கிறோம் லாம்டா இன்வர்ஸ் தென் இன்டகிரேஷன் psi ஸ்டார் psi tau tau தட் இஸ் என்னது ஈக்குவேஷன் 4. இப்போ ஈக்குவேஷன் 4 நம்ம எடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்ண போறோம்னா அந்த ஈக்குவேஷன் 3யோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வேவ் ஃபங்க்ஷன் நம்ம எடுக்க போகிறோம். ஈக்குவேஷன் 3யோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது யூ கேப் ஸ்டார் psi ஸ்டார், இந்த ஈக்குவேஷன் 2க்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வேவ் ஃபங்க்ஷன் யூ கேப் ஸ்டார் psi ஸ்டார் லாம்டா ஸ்டார் psi ஸ்டார் தென் ஈக்குவேஷன் 5. அப்போ இது வந்து ஈக்குவேஷன் 3யை வந்து நம்ம என்ன செய்யறோம் ரெண்டு சைடுமே psi ஸ்டார் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வேவ் ஃபங்க்ஷனோட மல்டிபிள் பண்ணி இன்டகிரேட் பண்ணோம். அடுத்து ஈக்குவேஷன் 5 அப்படின்னு சொல்லும்போது இந்த ஈக்குவேஷன் 2வோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வேவ் ஃபங்க்ஷன் அந்த காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் குவான்டிட்டி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஈக்குவேஷன் 5ல. இப்போ பார்த்தோம்னா ஈக்குவேஷன் 4 அண்ட் ஈக்குவேஷன் என்ன செய்யறோம் நம்ம 5 அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த இதுக்கு வந்து என்ன செய்யறோம்னா இப்போ ஈக்குவேஷன் 5 அப்படின்னு சொல்லும்போது என்னது ஈக்குவேஷன் 3யோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வேவ் ஃபங்க்ஷன் குவான்டிட்டி. அப்போ இந்த ஈக்குவேஷன் 5 வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பார்த்தோம்னா என்ன செய்யறோம் இன்டகிரல் வித் ரெண்டு சைடுமே நம்ம என்ன செய்யறோம் சையால மல்டிபிள் பண்ணுறோம். சையால மல்டிபிளிகேஷன் பண்ணி சையால மல்டிபிள் பண்ணி இன்டகிரேட் பண்ணுறோம். பார்த்தோம்னா இன்டகிரல் psi யூ கேப் ஸ்டார் psi ஸ்டார் tau tau ஈக்குவல் டு லாம்டா ஸ்டார் கான்ஸ்டன்டாக வெளியே எடுத்துட்டோம். இன்டகிரல் psi ஸ்டார் psi tau tau தென் ஈக்குவேஷன் 6. இப்போ பார்த்தோம்னா ஈக்குவேஷன் 4ல இந்த டேர்ம், ஈக்குவேஷன் 6ல இந்த டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த டேர்ம் இப்போ ரெண்டுமே என்னது ஈக்குவல். யாராவது என்னது ஈக்குவேஷன் 4ல இருக்கக்கூடியதும் ஈக்குவேஷன் 6ல இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடில் வந்து என்னது இருக்கக்கூடிய அந்த டேர்ம் வந்து என்னது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் தட் இஸ் என்னது யூனிட்டரி ஆப்ரேட்டர். அப்போ யூனிட்டரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் என்னது பிசிக்கலி அக்செப்டபுள்
குவான்டிட்டி ஆர் பிசிக்கலி மெஷரபிள் குவான்டிட்டி அப்படிங்கிற என்ன செய்யறோம் இந்த யூனிட்டரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இதில் பார்க்கும்போது லாம்டா இன்வர்ஸ் இதான் ஈக்குவல் டு லாம்டா ஸ்டார். இப்போ லாம்டா இன்வர்ஸ் அப்படிங்கிறது எதோட வேல்யூ ஐகன் வேல்யூவோட இன்வர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் ஐகன் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. தென் லாம்டா ஸ்டார் இன்ட்டு லாம்டா அப்படின்னு சொல்லும்போது தென் ஈக்குவல் டு 1 ஐகன் வேல்யூ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஐகன் வேல்யூவும் காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூ என்னது மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து என்னது யூனிட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறத யூனிட்டரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம யூனிட்டரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது எங்கே பார்த்துருக்கோம் நான் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு டேர்ம் அதாவது ஒரு ஃபங்க்ஷனை ரெண்டு ஆப்ரேட்டர் வச்சு பண்ணும்போது மல்டிபிளிகேஷன் பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூ வந்து 0வா இல்லாமல் 1ஆ வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் யூனிட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத நான் காம்படிட்டர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர்னா என்ன, யூனிட்டரி ஆப்ரேட்டர்னா என்ன, தென் அதுக்குரிய ஐகன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து என்னது ஏ ஸ்டார் ஈக்குவல் டு தென் ஏவா கிடைக்குது. இங்கே வந்து என்னது லாம்டா ஸ்டார் இன்ட்டு லாம்டா அப்படின்னு சொல்லும்போது நம்பர் வந்து என்னது 1ஆ கிடைக்குது. தென் லாம்டா இன்வர்ஸ் ஈக்குவல் டு லாம்டா ஸ்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹெர்மிசியன் அண்ட் யூனிட்டரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கொஸ்டினை இன்னைக்கு கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.